வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12ஆம் வகுப்பு உயிரியல். ஸோ 12th பயாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு உயிரியலில் உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியல்னு சொல்லி பிரியும். இதில் பாட்னியில் 35 மார்க்கு, ஜுவாலஜியில் 35 மார்க் இருக்கும். 1 மார்க் வந்து புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 மார்க் பார்க்கலாம். ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கும். 4x2 8. இதில் பார்த்தீங்கன்னா நுண்பெருக்கம் என்றால் என்ன, பல்பண்பு கூறுத்தன்மை குறித்து நீர் அறிவது யாது, சமச்சீரற்ற வேட்டுகளை எவ்விதம் அடையாளம் காண்பாய், பசுமை மர காடுகள் என்றால் என்ன, அதே மாதிரி சூழ்நிலையில் முக்கிய தினங்கள் 4 எழுதுக. படித்து வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், அதனால் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 19 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றம், குறுக்கேற்றத்தோட வகைகள், ஸ்பைருலா போன்ற நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய், வெப்ப அடுக்கமைவு என்றால் என்னது, வகைகள் யாவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2x5 10 பசுங்கணிக பாரம்பரியம் சார்ந்த எடுத்துக்காட்டு, டிஎன்ஏ மறுக்கூட்டிணைவு, தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை, அதே மாதிரி கடலின் ஆழமான அடுக்களில் பசும்பாசிகள் பொதுவாக காணப்படுவதில்லை, காரணம் கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயோசுவாலஜி, உயிரி விலங்கியலில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இனச்சல் சேர்க்கை என்றால் என்ன, கருக்குலை சிசுக்குலை வேறுபடுத்த. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைமாலஜி, கன்னி இனப்பெருக்கம், பனிக்குடை துளைப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் மாற்றத்தோட சிறப்பு பண்பு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு விந்து செல் மற்றும் அண்ட செல் உருவாக்கம் பற்றி வரைபடத்தை வரைய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹிமினோகுளோபுலின் அமைப்பை படத்துடன் விவரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.